புகழுக்குரிய தூய இறைவன்மைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றி ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. அன்புக்குரியவர்களே, அருள் தந்தையவர்கள் ஆலயத்தினுடைய முகப்பில் அமர்ந்து பாவசங்கீதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாராவது பாவசங்கீதனம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அருள் தந்தையை அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரை என் முழு மனதுடன் எப்போதும் நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது இரக்கமிகு பேரன்பு.
25வது ஆண்டினுடைய இறுதி நாளில் இறுதி நேரத்தில் நாம் அனைவரும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு விண்ணினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் நற்கருண் ஆண்டுடைய திருப்பாதத்திலே அமர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். பராக்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்மை தேடி வந்திருக்கின்ற அந்த ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து சொல்லாலும் செயலாலும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல முன் வருவோம். கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதமாகிய இந்நேரம் வரை நம்மை அன்போடு அழைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்த அன்பு தெய்வம் இதோ நம்மை தேடி வந்திருக்கிறார். நாமும் அவருடைய திருப்பாதத்திற்கு நம்பிக்கையோடு நன்றி சொல்ல தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமது குடும்பத்திற்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் செய்த எல்லா வகையான நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி அவருடைய இறை நன்மையை அவர் நமக்கு செய்து வருகின்ற எல்லா வகையான ஆசீருக்காக நாம் நன்றி சொல்ல முன் வர வேண்டும். இடைவிடாது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற போது அந்த ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மைகளை அதிகமான ஆசிரை நமது குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் நிறைவாக தருவார். இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பத்திற்கும் நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம் நம்பிக்கையின் தெய்வமாய் விளங்குகின்ற நற்கருணை ஆண்டவர் நமக்கு செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். நமது பெற்றோரை இறைவன் நிறைவாக இந்த ஆண்டிலே ஆசீர்வதித்துள்ளார். நமது பிள்ளைகளை நல்ல முறையில் படிப்பதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்த தெய்வம் இவர் ஒருவரே. பல்வேறு தேவைகளுக்காக நாம் இவருடைய திருப்பாதத்தில் நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு அழுது புலம்பியிருப்போம். அவை அனைத்து நமக்கு வெற்றியாக கிடைத்திருக்கும். எனவே அந்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பத்திற்கு அருளின் குழந்தை செல்வமாக நமக்கு கிடைத்த குழந்தை வரத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். திருமண காரியங்கள் நடைபெற்றிருக்கும், அதற்கு நாம் நன்றி சொல்லுவோம். பல்வேறு விதமான துன்பத்தில் இருந்த அந்த ஆண்டவரே நமக்கு துணையாளராக படைகளின் ஆண்டவராக இருந்து நம்மை வழிநடத்தி இருப்பார். அந்த நிலைக்கு அதனுடைய நொடிக்கு நாம் நன்றி சொல்ல முன் வருவோம். புதிய உறவுகளை புதிய வாழ்க்கை நிலையை இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார். எண்ணி பார்ப்போம், நன்றி சொல்ல முன் வருவோம். ஆண்டவர் செய்த எல்லா வகை நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல நம்முடைய இதய கண்களை இதய உள்ளத்தை திறந்து நம்பிக்கையோடு நாம் நன்றி சொல்ல முன் வருவோம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இறை வார்த்தை கூறுகிறது, நம்பிக்கையை தொடங்கி அதை நிறைவு செய்கின்ற இயேசுவின் மீது உங்களது கண்களை பதிய வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதோ நம்மை தேடி வந்திருப்பவர் நம் ஆண்டவர் இவர் ஒருவரே. இறைவாக்கினர் எசையா கூறுவதைப் போல, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் நான் உன் மீது வைத்திருக்கும் பேரன்போ என்றும் நிலை சாயாது என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மை தேடி வந்திருக்கின்றார், நாடி வந்திருக்கின்றார். நாமும் அவருடைய திருப்பாதத்திலே நம்பிக்கையோடு நன்றி சொல்வதற்கு இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வகையான ஆன்மீக நலனுக்காக ஆன்மீக வாழ்விற்காக நாம் நன்றி சொல்ல முன் வருவோம். அந்த நன்றியினுடைய அடையாளமாக இந்த புகழ் பாடலை நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றியாக காணிக்கையாக்குவோம்.
தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா. அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே, அருளை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். இரக்கத்தின் ஆதாரம் நீயே, இரக்கம் தாருமையா. இரக்கத்தின் ஆதாரம் நீயே, இரக்கம் தாருமையா. இரக்கம் தாருமையா இயேசுவே, இரக்கம் தாருமையா. இரக்கம் தாருமையா இயேசுவே, இரக்கம் தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னமாய் வெண்ணிற உடலெடுத்து நானே வாழ்வு தரும் உணவு, என் வழியை கடைபிடிப்போர் என்றுமே வாழ்வர் என்று சொன்ன ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர்,
அமைதியின் தெய்வம், அன்பை நமக்கு அதிகமாக மனிதர்களை விட இவர் ஒருவரை நமக்கு அள்ளி கொடுத்தவர். அருளையும் ஆசியையும் தந்த நற்கருணை ஆண்டவர் இதோ நமது மத்தியில் பிரசன்னமாய் வீற்றிருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஒரு நிமிடம், சில மணித்துளிகள் அமைதியான மனநிலையோடு, ஆண்டவரே, நீர் எனது குடும்பத்திற்கு, எனது பிள்ளைகளுக்கு, எனது உறவுகளுக்கு செய்து வந்த நன்மையான காரியங்களை எண்ணி பார்த்து நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய துன்ப துயரத்திலெல்லாம் எனக்கு துணையாளராக இருந்தவர் நீர் ஒருவரே. நான் கலங்குகின்ற போது, அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தெய்வம் இவர் ஒருவரே. எனவே அந்த ஆண்டவரை உற்று நோக்கியவாறு நம் மனதிற்குள் சில மணித்துளிகள் அமைதியாக நாம் நன்றி சொல்லுவோம். அமைதியாக நன்றி கூறிய நாம் இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட பல தேவைகளுடைய அடிப்படையில் நம்முடைய சொல்லால், வார்த்தைகளால் இப்பொழுது மன்றாட்டுகளாக நமது நன்றியை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைத்து மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னரும்
நாம் பாட வேண்டிய பதில் மொழி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. கடவுளுடைய பிள்ளைகள் என்பதால் நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவனே, இந்த ஆண்டின் இறுதி வேளையில் உம் திரு சந்நிதானத்தில் ஒன்றாக குழுமியுள்ள நாங்கள் முதற்கண்ணாய் எம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடையாக ஈந்துள்ள பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் இயற்கை சார்ந்த அனைத்தும் எங்கள் வாழ்வோடு இணைந்து இயங்கிய அனைத்து நல்ல செயல்களையும் எண்ணி நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. உமது நம்பிக்கையே உம்மை நலமாக்கிற்று என்று சொன்ன எம் அன்பு தெய்வமே, கடந்த நாட்கள் முழுவதும் தீராத நோயால், துன்பத்தால், கொடிய வேதனைகளால் நாங்கள் வாடிய போது நீர் உமது வல்லமை அளிக்கும் இறைவார்த்தையால் எங்களை எல்லா தீய கட்டுகளினின்று காத்து வந்த இத்தருணத்தை நினைத்து உம் ஆலயம் தேடி உம் திருமுகத்தை பார்த்து நன்றி சொல்ல ஓடி வந்துள்ளோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். அதற்காய் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றி சொல்கிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அன்னை மரியாளும் தூய வளனாரும் நல்லதொரு முன்மாதிரியான குடும்பத்தை கட்டி காத்தது போல, அன்பு தெய்வமே, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணைக்க பெற்று இன்று எங்களது குடும்பங்களும் பலுகி பெருகி மக்களின் மக்கள், பேர பிள்ளைகள் என்று காண செய்து, திருமணம் என்ற நல்ல மங்கள காரியங்கள் எல்லாம் எங்களது குடும்பத்திலும் நீர் இந்த ஆண்டு காண செய்தமைக்காகவும், வேலையின்றி தவித்த பலரது வாழ்வை வளமாக்கிய உமது அன்பு செயலுக்காய் கோடான கோடி நன்றி செலுத்த இந்த நேரத்தில் வந்துள்ளோம் இறைவா. நன்றி இறைவா, நன்றி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. இக்கல்லிடை புனித அந்தோனியா திருத்தலம் தனி பங்காக மாறி புதிய வளர்ச்சி பணிகளில் வெற்றி கண்டு கோடான கோடி பக்தர்கள் உம் ஆலயம் தேடி வர நீர் செய்த உதவிக்காய் நன்றி கூறுகிறோம். எடுத்து செய்கின்ற எல்லா கட்டுமான பணிகளிலும் உமது உடனிருப்பும் தெய்வ பிரசன்னமும் தங்கியிருந்து இனி வரும் நாட்களிலும் வளர்ச்சி நிலை பாதையில் பணியாற்றிட எம் அருட்பணியாளர்கள், துறவரத்தார், இறை மக்களாய் ஒருங்கிணைந்து இவ்வேளையில் துதிகன மகிமையும் நன்றியும் செலுத்துகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தும் எம் அன்பு தெய்வமே, எங்களது குடும்பம் மற்றும் நாங்கள் செய்து வரும் தொழிலில் இந்த ஆண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை நிறைந்த செயலுக்காய் நன்றி சொல்கிறோம். எம் நல்ல தெய்வமே, ஏற்றருள்வாய் எங்களின் உளப்பூர்வமான நன்றியை. நன்றி இறைவா, நன்றி.
நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. கோடி வரம் பெற்ற எம் புனிதரை காண உம் ஆலயம் தேடி வரும் அனைத்து திருப்பயணிகளும் மறவாது நன்றி சொல்ல ஆசைப்படுகிறார்கள். எம் மீட்பரே, உம்மால் எல்லாம் இயலும் என்ற ஆழமான விசுவாசத்தில்தான் இன்று எங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றருள்வாய் எம் பரம்பொருளே, திருப்பயணிகளின் ஆத்மார்த்தமான நன்றியை. நன்றி இறைவா, நன்றி. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. இப்பொழுது அன்பு சகோதரர் அவர்கள் இந்த ஆண்டிலே தாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுடைய அடிப்படையில் ஆண்டவர் அவருக்கும் குடும்பத்திற்கும் செய்த நன்மைகளுடைய அடிப்படையில் இப்பொழுது தனது சாட்சியத்தை நம் முன் பகிர்கிறார்கள். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு டெய்லி 6 மாதமாக நெஞ்சில் ஒரு படபடப்பு மாதிரி வரும். ஒரு 10 நிமிஷம் ரொம்ப நெஞ்சு டப்பு டப்புன்னு அடிக்கும். அடிச்சுட்டு நெஞ்சு கனமாக ஆயிரும். அப்புறம் ஒரு நல்ல சோர்வு மாதிரி வந்துடும். அதனால் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணால் இசிசி எக்கோலாம் எடுத்து பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. மாத்திரையை மாற்றி சாப்பிட்டு பார்த்தேன், அப்படியும் சரியாக வரல. நம்ம கோயிலில் மரியாயின் சேனை இயங்கி கொண்டிருக்கு. அவங்க ஒவ்வொரு வீடாக போய் இந்த சோம்பலாங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுதாங்க. அதுமாதிரி நம்மளும் ஜெபம் பண்ணும் அப்படின்ட்டு நமது மரியாயின் சேனை உறுப்பினர்லாம் அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க ஒரு 15 நாளைக்கு முன்னோட்டி நம்ம ஜெபம் பண்ண வந்தாங்க. மாதா சுருவத்தையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி குறைஞ்சி இப்போ நல்ல பூர்ணமாக நல்ல குணம் கிடச்சிது. மரியே வாழ்க. அதே மாதிரி நானும் டெய்லி பூசைக்கு வந்துடுவேன். என்னால் கோயிலில் இன்னும் உதவி பண்ண முடியுமா பணிகள் செய்வேன். அதனால் என் குடும்பத்தை கடவுள் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். அனைவரும் மாண்பீர்க்கத்திற்காக முழங்கால் படியிடுவோம். என்னுடைய அக்கா மகன் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி சொன்னாங்க. உடனே நான் இங்கேருந்து போனேன். ஆண்டவரை நீர் தான் அந்த பையனை பொறுப்படுத்து காப்பாற்றிக்கணும்னு, எனக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்து உடனே சாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஃபாதர் இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னேன். அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 3 அடப்பு பெரிய அடப்பாக இருக்குது, நீங்கள் கடவுசி கட்டத்தில் வந்திருக்கீங்க, என்னால் ஏண்டாவது செய்வேன், நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னாங்க. உடனே நான் அந்த 9:30 மணிக்கு தியேட்டருக்குள்ளே போனவன் 3:30 மணி வரை நான் தண்ணி கூட குடிக்காமல் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் 3:30 மணிக்கு நல்லபடியாக ஆகிட்டுன்னு டாக்டர் சொன்ன பிறகு தான் தண்ணி கூட நான் குடித்தேன். அதனால் என் மகனுக்கு நல்லபடியாக சுகமாயிட்டு இப்போ நல்லா இருக்கான். நாளை கழிச்சு செக்கப்பு வேற போகிறோம். கடவுளுக்காக கொடான கொடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கோடி அற்புதமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இருவரும் பரிந்து பேசும் தகப்பனே எமக்கு நன்றி. என் கணவருக்கு இப்போ 15 நாளைக்கு முன்னால் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒரே இழப்பு, சளி பயங்கரமான சளி, மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தது.
கண்ணெல்லாம் அப்படியே மேலே மேலே தூக்கிட்டு, ஏசப்பா என் கணவருக்கு நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பா, எங்களுக்கு யாருமே கிடையாது ஏசப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு தந்து ஏசப்பான்னு நான் எப்போதும் பிரேயரில் இருந்தேன். என் கணவருக்கு நல்லா சுகம் கிடச்சிது ஏசப்பா, என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. டாக்டர் போனதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் பீடியை குறைச்சிருங்க ஐயா, உங்களுக்கு நல்ல நோய் குணமாகுன்னு சொன்னாங்க. இப்போ 1 மாதம் ஆகிட்டு என் கணவர் பீடியை விட்டுட்டாரு. அந்த நோயிலேருந்து ஆண்டவர் என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் முழங்கால்படியிடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு கொடையாக விட்டு சென்றீர். அதனால் உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்